தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான கத்திரிக்காய் தக்காளி கடையல் எப்படி செய்கிறது அப்படிங்க தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஒரு சைட் டிஷ் வந்து போதும். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது சுட சுட சாத்திர இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா சொல்ல வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கரில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒன்று, கொஞ்சம் பூண்டு, இது எல்லாத்தையும் லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நான் ஒரு 5 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு. நீங்கள் உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் நிறையா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு சைட் டிஷ்ஷே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 தக்காளி நான் போட்டிருக்கேன். இது கூடவே போதுமான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆஃபீஸ் போகிற டைமில் இல்லைனா எதுவுமே குழம்பு வைக்காத டைமில் இந்த மாதிரி அர்ஜென்ட் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட இதை வச்சு எடுத்துகிட்டு போய் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இது கூட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ காரம் அதிகமாக வேணும், ஒரு நல்ல காரம் சாப்பிட்ற நீங்களாக இருந்தால் இன்னும் ஒரு 1/2 டேபிள் கூட காரத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து போதுமான அளவு காரம். இது ரொம்பவே ஓவர் காரமும் கிடையாது, மீடியம். அது அந்த அளவுக்கு ஓரளவுக்கு சாப்பிடக்கூடிய காரம்தான் இது. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கின பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேணாம், லைட்டாக இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்ட பிறகு குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்தால் போதும். அதுவே நல்லா வெந்துடும். ஏன்னா சின்ன சின்னதான நம்ம கட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணதுனால அது நல்லாவே வெந்திருக்கும். இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி மத்து வச்சு நம்ம இந்த மாதிரி கூட நல்லா மசிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கடையணும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், பட்டை மிளகாய் 1, வெள்ளை உளுந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது கூட போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம சுட சுட சாத்தில் நம்ம போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத.